கோமதி பயங்கர கோவமா வந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையன போட்டு அடிச்சிருப்பீங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நெனச்சிட்டீங்களா? நான் இருக்கேன். என் பையனுக்கு ஒண்ணுனா நான் சும்மா விடமாட்டேன். அவ்ளோ அடி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காங்க. அப்போ யார் அடிச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, குமார் தான் அடிச்சிருக்கான். டேய் இங்க வாடா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா என் புள்ள மேல கை வச்சிருப்ப? அப்படியா போட்டு அடிப்ப? ஏன் கல்யாணம் பண்ணா என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? ராஜ் என்ன புடிக்காம தான் கல்யாணம் பண்ணான்னு நெனச்சியா? ஆமா கல்யாணம் பண்ணப்போ கூப்பிட்டீங்கல்ல, உள்ள வா உள்ள வான்னு. ராஜி எங்கேயாவது உள்ள வந்தாளா? வரலல்ல. அப்போ ராஜிக்கும் விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போட்டு அந்த என் பையனை போட்டு அப்படி அடிச்சு வச்சிருக்க? அதுவும் ஆளெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க கோமதி. ஏண்டா நீ தான் அடிச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்றாரு. எதுக்குடா உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் திட்டுறாங்க. இங்கே பாரு குமார் நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே என் பையன் மேலே கை வச்ச நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். அண்ணன் குடும்பம்னு கூட பார்க்க மாட்டேன். வச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு பயங்கர கோவமா கோமதி கத்திட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாண்டியன் வந்துட்டாரு. வந்த உடனே பார்க்குறாரு. ஐயோ அக்கா மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்கிறாரு. அப்படியே வராங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு இருக்காங்க. உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க. டேய் எதுக்குடா போட்டு நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரியப்பா அடிக்கிறாரு குமார. எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என் பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமா பின்ன எதுக்கு நீ போய் அடிச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கேட்குறாரு. அதுக்கு குமார், என் தங்கச்சியை அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அதனால அடித்தேன். என்னது உன் தங்கச்சா? எனக்கு பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு எப்படி தங்கச்சாவா? என் பொண்ணு எப்பயோ செத்துட்டா புரியுதா? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை பார்த்த உடனே குமாரோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக ஏன் பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாரு? அவர் சொல்லலாம்ல ஒரு வார்த்தை, இந்த மாதிரிலாம் பண்ண வேணான்னு அடிச்சு தான் சொல்லணுமா என்ன? அவர் பொண்ணு மேலே இருக்க கோவத்தை என் பையன் மேலே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குமாரோட அம்மா. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது குமாரோட அப்பாவுக்கு. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? குமார் அடிக்கிறதுக்கு என் அண்ணனுக்கு உரிமை இல்லையா? போ வாயை மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கடா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. போய் உன் வேலை இருந்தால் போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க குமாரை. கோமதி வராங்க. வந்தோடனே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பார்த்தீங்களா என் பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சு வச்சிருக்காங்க. வந்து பாருங்க எப்படி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்படியே கட்டு போட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு கதிர். அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே பேசல. டேய் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கேட்குறாரு. இல்லை பர்மிஷன் போட்டு வந்தேன். எதுக்கு? போய் வேலை இருந்தால் போய் போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேர் எதுக்கிட்ட வந்தீங்க? ஓ கடையை விட்டுட்டு வந்துட்டீங்களா? இப்போ கடையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேருக்கு டெலிவரி பண்ணணும் தெரியுமா? எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க முடியுமா? ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. நான் வேணா பண்ணட்டுமா? கடைக்கெல்லாம் யாரும் வராதிங்கன்னு ஒன்று சொல்லட்டுமா? கடையை நான் மூடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக திட்டுறாரு. அக்கா நான் போயிட்டு வரேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க தம்பி போகிறாரு. அம்மா நான் போயிட்டு வரேன் கடைக்கு, அண்ணனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னொருத்தரும் போயிட்டாரு. அப்போ என்னங்க நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? பெத்த புள்ள தானே, இதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? ஒரு பாசம் கொஞ்சம் கூடவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாரடி என்கிட்ட நீ பேசாத, நான் பயங்கரமாக கோவத்தில் இருக்கேன் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. கதிரி இருக்காரு. அப்போ கிட்ட வந்து கோமதி சொல்கிறாங்க. பாத்தியா அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை, பாத்தியா எப்படி போட்டு அடிச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே உனக்கு தெரியும்ல, அப்பா திட்டுவார், இதை அடிப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ண, என்னவோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்போ மையந்தே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறார். ஏண்டா என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரியா இருக்குது? ஆமாம்மா நீ நடிக்க தான் செய்கிற போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பயங்கர கோவமாக சொல்கிறாரு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க. சரிடா நான் நடிக்கிற மாதிரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. மீனா ராஜி 2 பேருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது காலேஜில் ஒன்று ஏதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ராஜிக்கிட்ட. ஆமாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆனால் என்னால் பதில் தான் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. எல்லாமே பழகிடும் ராஜி, கொஞ்சம் கேட்பாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக மீனாவோட அம்மா வராங்க. மீனா ஓடி போய் பேசுகிறாங்க. அம்மா எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் வாய் மூடுறி, எதுக்கு என்ன அம்மானு கூப்பிடுற? போனல்ல நாங்கள் 2 பேர் வேணான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனல்ல, எதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க? எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனேன், எத்தனை பேர் என்ன கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க தெரியுமா? நாங்கள் அவமானப்பட்டுட்டு இருக்கோம் புரியுதா? நீ என் அம்மானு கூட கூப்பிடாத போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. அம்மா ஏமா இப்படி பேசுகிற? என்னப்பா என் மேலே பாசமே இல்லையா உனக்கு? உனக்கு இருக்கா ஃபஸ்ட்டு பாசம்? நீ என்கிட்ட பேசின கொஞ்சம் கூட இடன்னு பார்க்க மாட்டேன், இப்படி தாவடியிலே 2 விடுவேன் போய் அது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு போகிறாங்க. இதை ராஜி பார்த்துட்ருக்காங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மீனா. குமார் அந்த பக்கமாக வராரு. அங்கே மீனா ராஜி 2 பேரையுமே பார்க்குறாரு. ராஜை பார்த்தோன்னே திட்டுறாரு. ஏய் என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டல்ல, என்ன நடந்தது தெரியுமா? நான் போய் அவனை அடித்தேன் கதிரை, உடனேயே வீட்டில் என்ன அடிக்கிறாங்க, எல்லாத்துக்குமே காரணமே நீ தானடி, வீட்டை விட்டு ஓடி போனதால தானே எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குமார் பயங்கரமாக ராஜியை திட்டுறாரு.